வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டில் இருக்கிற மாம்பழம் வச்சு ஒரு சூப்பரான சுவையான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக சாஃப்டாக வருதுன்னு சொல்லிட்டு. இந்த மேங்கோ புட்டிங் செய்கிறதுக்கு நம்ம வந்துட்டு எக்கு அகர் இது போல் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாதுங்க. வீட்டில் இருக்கிற பொருட்கள் மட்டுமே யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஒரு 10 நிமிஷம் டைம் இருந்தால் போதுங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி வந்துட்டு நம்ம வீட்டிலே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இந்த ரெசிபி வந்துட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. மாம்பழம் வந்துட்டு நல்ல பழுத்த மாம்பழமாக பார்த்துட்டு இது போல் 2 கப் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது போல் சின்ன சின்ன பீசஸாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. மாம்பழம் அரைப்படாமல் இருந்துச்சுன்னா ஜூஸ் வடிகட்டி வச்சுட்டு இதை வந்துட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸ்பூனை வச்சு அமுத்தி விட்டு. இப்போ ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கிறேன். அதில் 4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை கட்டிகள் இல்லாத போல் நல்லா கலக்கி எடுத்து உரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மாம்பழ பேஸ்ட்டை வந்துட்டு அதில் சேர்த்துடலாம். மாம்பழம் சேர்த்த உடனே இது போல் திக்காக கட்டியாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா கலந்து விட்டுட்டோன்னா அது சாஃப்டான பேஸ்ட்டாக இது போல் இலக்கம் கொடுத்து வருங்க. இப்போ இந்த அளவுக்கு பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரை இதில் சேர்த்துக்குவோம். கார்ன்ஃப்ளவரை சேர்த்த உடனே அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கலந்து கொடுக்கணும். அப்போ தான் கட்டிப்படாமல் இருக்கும். நமக்கு வந்துட்டு இது போல் ஸ்மூத்தாக கிடைக்குங்க. ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டதுமே இது போல் நல்லா திக்காயிட்டு வர ஆரம்பிக்கும். திருப்பி இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நீங்கள் மாம்பழம் எந்த மாம்பழம் எடுத்துருக்கிறீங்களோ அதோட இனிப்புத்தன்மைக்கு ஏற்றது போல் இந்த சுகர் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்தோன்னா இது போல் வந்துட்டு மெல்ட் ஆகி இலக்கம் கொடுத்து வரும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டோம்னா நல்லா திக்காயிட்டு வந்துடுங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த அளவுக்கு பதம் வந்தால் போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நெய் தடவி வச்சுருக்கிற ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றிக்கலாங்க. பாருங்கள், இது போல் பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் திக்காயிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ரொம்ப லூஸாக இருந்துடக்கூடாது. இப்போ இதை வந்துட்டு சமப்படுத்தி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒரு 5லேருந்து 6 மணி நேரத்துக்கு வச்சு எடுத்துட்டா போதுங்க. இது போல் சூப்பராக ஜெல்லி மாதிரி அழகாக வந்துடும். அவ்வளோதாங்க. நம்ம வேணுங்கிற அளவுகளில் இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்து சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வாயில் வச்சாலே அப்படியே மெல்ட் ஆகிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.